அவங்க வயசுல எவ்வளவு பெரியவங்க, எத்தனை வாட்டி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பிடிவாதமாவே இருக்கீங்க. இவங்க ராஜராஜன் மாமாவோட அம்மா, உங்களோட மாமியார். அதுக்காகவாவது நீங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டாமா? மாமா, இன்னைக்கு சகல ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நியாயத்தானே பேசுறாரு மாப்ள. நியாயமா இதெல்லாம் நான் பேசியிருக்கணும். அவராவது பேசுறாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். மாப்ள, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம். சின்ன வயசுல அம்மா இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல துணிமணி இல்ல, தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கூட இல்ல. பொண்ணுங்க நாங்க 2 பேரும் தனியா இருந்ததுனால ஆம்பளைங்க தொந்தரவையும் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் யாரால? இந்த கிழவியாலையும் இவ புருஷனாலையும் தான். இதெல்லாம் எனக்கு இன்னும் ஆறாத வடுவா என் மனசுல இருக்கு. அதனாலதான் இந்த கிழவியை இன்னும் என்னால மன்னிக்க முடியல. ஏதோ கும்பாபிஷேகத்துக்கு வர ஒத்துக்கிட்டா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல வெளிய போ. அக்கா, இந்த கிழவிக்கு இவ சப்போர்ட் பண்றதுல இருந்தே தெரியலையா உனக்கு? இவன் தான் அவங்க பேர் என்ன? நான் சொல்றதா நீ நம்ப மாட்டேங்கிறியே. ஏய், நீ வாய மூடிடி. இவ வேற சமயம் கிடைச்சா எதையாவது உளறிக்கிட்டே இருப்பா. இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? வெளிய போ. சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஒவ்வொரு வருஷமும் திதி அன்னைக்கு நான் பேசாம மௌனமா இருப்பேன். இந்த கிழவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. சாமி, நீங்க சடங்கு செய்யுங்க. பரமஸ்வரூபாய நமஹ, பரமலிங்காய நமஹ, ஜ்வலாய நமஹ, ஜ்வலலிங்காய நமஹ, ஆச்சார்ய தேவோயை நமஹ, ஆச்சார்ய பத்னி நமஹ, ஸ்வரூபிண்யை நமஹ, சர்வபித்ருப்யோ நமஹ, சர்வரூபிண்யை நமஹ, பிண்டபித்ருதேவதாயை நமஹ, யஜமானஸ்ய வம்சாயை நமஹ, வம்சகுலாயை நமஹ, வம்சகுலபித்ருப்யோய் நமஹ. இந்தாங்க, அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டுங்க. இந்தாங்க, இந்த கலசத்துக்கு காட்டுங்க. அப்படியே நல்லா சுத்தி காட்டுங்க. படத்துக்கு காட்டுங்க. ஆரத்தைய தொட்டு கும்பிட்டுக்கோங்க. கொடுங்க. அம்மா, அந்த கிழவி குடும்பமும் என் குடும்பமும் ஒண்ணு சேரவே கூடாது. அந்த கிழவி நினைச்சது நடக்கவே கூடாது. இங்க வாமா. வாங்கிக்கோமா. இந்தா. தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். மாப்பிள, அத்த, ஐயருக்கு தட்சணை கொடுத்து அனுப்புங்க. சரிங்க அத்த. சாமி வாங்க. தட்சணை வாங்கிக்கோங்க. வாங்க போ. என்னமோ 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவேன்னு சபதம் போட்ட, இப்ப என்னாச்சு?
என் அக்காவோட கோவத்தை பார்த்தல்ல, அவ என்னைக்கு உன் பாட்டி குடும்பத்தோட ஒண்ணு சேர மாட்டான். அப்படியே அவ சேர நினைச்சாலும் நான் அவளை சேர விட மாட்டேன். கும்பாபிஷேகத்துக்குள்ள உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தாம ஓய மாட்டேன். இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிக்க தான் போகிறீங்க. இங்கே எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு சாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லது தான் என்றைக்குமே ஜெயிக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து காட்டுறேன். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. பார்க்கலாம். அம்மா, நடந்ததையே நினச்சிட்டு இருக்கீங்களாம்மா? விழுங்கம்மா, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். எப்பப்பா? 25 வருஷமா நானும் அந்த நம்பிக்கையோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா எந்த பலனும் கிடைக்கலையேப்பா. சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதே தவிர குறைஞ்ச பாடா இல்லையேப்பா. வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஏன் நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற சொல்லு. ஒரு பொம்பளை 25 வருஷமா ஒரே கோவத்தோடயா இருப்பா? உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ அம்மா இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அனாதையா வந்து நின்னப்ப நாம தானே அவங்களுக்கு உதவியா இருந்தோம், அடைக்கலம் கொடுத்தோம். அது எல்லாத்தையும் மறந்துட்டா? இது ஒண்ணுத்த மட்டும் உடம்புப்படியா புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காளே. நானும் எத்தனையோ முறை அவகிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் என்ன செஞ்சா அவ கோவம் தீரும்? அதையாவது சொல்லு. அப்பா, வயசு ஆக ஆக பயமா இருக்கியா? வயசான காலத்துல மக மருமக பேரன் பேத்திங்க எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காமலே போயிடுமோன்னு பயமா இருக்கியா? கவலையா இருக்கு. பாட்டி, இதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரோட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க தான் போகிறீங்க. மாப்பிள்ள, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சாமுண்டீஸ் கிட்ட நீங்கள் உண்மை சொல்ல போகிறதா சொன்னீங்க. அதுவே எனக்கு பயமா இருக்கு. என்னையா கார்த்தி, உன் மாமா என்னென்னமோ சொல்றான். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்ல போறியா? ஆமாம் பாட்டி, எல்லாம் உண்மையை அத்தைக்கிட்ட சொல்ல தான் போகிறேன். அத்தை மற்றவங்க கிட்ட எப்படியோ என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அத்தையோட தங்கச்சிக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க மூலமாகவோ இல்லை வேற யாராவது மூலமாகவோ அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அது சரியா இருக்காது பாட்டி. நானே சொல்கிறது தான் சரியா இருக்கும். நியாயந்தாயா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவாளோ, யார்கிட்ட எப்படி நடந்துப்பாளோ, என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அது நினைச்சா எனக்கு பயமா இருக்கியா? பாட்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே மறைக்க முடியாது பாட்டி. 2 குடும்பமும் ஒன்னா சேரணுயா, அதுதாயா முக்கியம். கண்டிப்பாக நடக்கும் பாட்டி. நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. ஆமாம்மா, நீங்கள் இதையே நினச்சி உடம்புக்கு எடுத்துக்காம வீட்டுக்கு போங்க. நாங்கள் கிளம்புறோம். சரியா, வரும். பார்த்து வாங்க போங்க. அப்பா முருகா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானேயா இருக்கிற. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதை நீதாயா நடத்தி கொடுக்கணும். உன்னதாயா நாங்க நம்பி இருக்கோம். நல்ல வழிய காமியா முருகா. தாத்தா, வாமா. என்னம்மா அது? இதுல புடவை இருக்கு தாத்தா. புடவையா? புதுசா வாங்கினியாமா? இல்ல தாத்தா, அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்க எதுக்குமா உனக்கு புடவை கொடுத்தாங்க? அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு திதியாமா. வருஷம் வருஷம் அவங்க அம்மா திதி அன்னைக்கு புடவை வச்சு படைச்சு யாராவது ஒரு பொண்ணுக்கு கொடுப்பாங்களாமா. அது இந்த வருஷம் எனக்கு கொடுத்திருக்காங்க. பணமும் கொடுத்திருக்காங்க. அப்படியாமா? ஆமா தாத்தா. ம். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஃபங்க்ஷன் அப்போ சாமுண்டீஸ்வரி மேடத்தோட தங்கச்சி நான் தான் நகையை திருடினதா என் மேல பழி போட்டாங்கல்ல. அது சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு
ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களே கூப்பிட்டு இந்த புடவையும் பணமும் கொடுத்தாங்க. பாருங்க தாத்தா, இந்தாங்க பணத்தை பிடிங்க. பாருங்க. நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்குமா. அம்மா தாயே, என்னை மன்னிச்சிருமா. அந்த 2 குடும்பமும் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் நான் மறைக்காம இருந்திருந்தா அந்த 2 குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பகை வந்திருக்காது. நான் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன். ஒரு தீராத பழிய அந்த ராஜா சேதுபதி ஐயாவும் அவரோட குடும்பமும் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனசு மாறி அந்த உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அந்த சிவனாண்டையும் அந்த முத்துவேலும் என்னையும் என் குடும்பத்தையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. ஒரு பாவமும் அறியாத அந்த ராஜா சேதுபதி குடும்பம் என்னால கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அது என் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்குது. நிம்மதியா தூங்க கூட முடியலம்மா. நீதாம்மா இதுக்கு நல்ல முடிவா சொல்லணும். இந்த வருஷம் அம்மாவுக்கு திதியை நல்லபடியா கொடுக்க முடியலையே. வருஷம் நீ அம்மாவுக்கு மௌன விரதம் இருப்ப. அந்த விரதத்தை கிழவி கெடுத்துட்டு போயிட்டாலே. இப்பெல்லாம் அந்த கிழவி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் இறங்கி போறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுக்கா. அந்த கிழவி விஷயத்துல நீ இன்னும் கராரா இருக்கணும்க்கா. இல்ல அந்த கிழவி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவா. சித்தி, அதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல, திரும்ப ஏன் ஆரம்பிக்கிறீங்க? நல்லா சொல்லுமா. ஏற்கனவே உங்க அம்மா கோவத்துல இருக்கா. எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி சந்திரா வேற பேசிட்டு இருக்கா. மாமா, வர நீங்க உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா நிலைமையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு நாளா உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா ரேவதி, வாங்க. வாங்க. அம்மா, இவங்க பேரு ஜானகி. ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. ஓ, வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கள கோயில்ல தான் மீட் பண்ண. ரொம்ப நல்லவங்க. சரி, இங்க வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? நான் தாம்மா வர சொன்னேன். எதுக்கு? இவங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால ஏதாவது வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லி வேலை வாங்கி தரலான்னு வர சொன்னேன். இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்குமா? உங்களுக்கு எந்த ஊரு? காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எத்தனை பேர் இருக்கீங்க வீட்ல? நானும் என் மருமகளும் மட்டும்தான். அவளையும் கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். என் பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். என் வீட்டுக்காரரு இறந்துட்டாரு. எங்களுக்கு வேலை கிடைச்சா குடும்பத்தை நடத்த உதவியா இருக்கும்னு உங்க பொண்ணுகிட்ட சொன்னேன். அவங்க தான் இங்க வர சொன்னாங்க. ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா. சரி இருங்க, நான் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். மயில் மாப்பிள, அத்த, ராஜா மாப்பிள எங்க? சகல வெளியே போயிருக்கார்த்த. அப்படியா? அவருக்கு போனை போட்டு எங்க இருக்காருன்னு கேளுங்க. சரிங்க அத்த. ஹலோ, சொல்லுங்க.
எப்ப எங்க இருக்க? அத்தை நீ எங்க இருக்குன்னு கேட்க சொன்னாங்கப்பா. வீட்டுக்கு தாங்க வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரிப்பா, சீக்கிரம் வா. ம். அத்தை, சகல வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காப்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. வரட்டும். செங்கல் சூளையில இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா. வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பதட்டத்திலே வந்தேன். நீங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. இது ஒரு சாதாரண உதவி. இதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். உனக்கும் நன்றிம்மா. உன்னாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. இருங்க, மாப்பிள்ள வந்துருவாரு. அவர்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். செங்கல் சூளைக்கு ஓனர் நீ. ஆனா ஒரு வேலைக்கு ஆள் வைக்க கூட உன் மாப்பிள்ளை கிட்ட தான் முடிவெடுப்பியா? அந்த உரிமை கூட உனக்கு இல்லையா? சந்திரா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப நம்ம கம்பெனி எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது இருந்தா அதை சொல்லிட்டு செய்யறதுதான் நல்லது. நாமளா முடிவெடுத்தா அது தப்பாயிடும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மாப்பிள்ள வந்துருவாரு. சரிங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். உட்காருங்கம்மா. என்ன மாப்பிள்ளை இன்னும் காணும்? அத்தை, சகல வந்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. என்னன்னு தெரியல அத்தை, இன்னும் வரல. அம்மா, மாப்பிள்ளை வரத்துக்கு லேட் ஆகும் போல தெரியுது. நீங்க வேணா கிளம்புங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ம். நான் வரேம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. என் ஹஸ்பண்ட் வந்தா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா? அவர் பேரு ராஜா. நல்ல பேர் தான். சரி, நான் வரேம்மா. நாளைக்கு செங்கல் சூளைக்கு போங்க. அங்க மேனேஜர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிம்மா, நான் வரேன்.
அத்தை என்ன கூப்பிட்டாங்கன்னு மயில் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்ன விஷயம்? சரி, அத்தை கிட்ட பேசிட்டாங்களே, ஒரு வேலை கொடுக்க வேண்டியதானே? வா.